ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 3 வருஷத்தில் நான் வந்து 15 பவுன் தங்கம் சேமிக்கணும், அதற்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், எப்படி நான் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே உருவாக்கி தங்கத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பவுன் தங்கத்தை 3 வருஷத்தில் வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு தேவைப்படும், அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிளான் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 சவரன் தங்கம் 3 வருடத்தில் சேமிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம், 15 சவரன் 3 வருஷத்தில் அப்படிங்கிற போது கூடுதல் வருமானம் இருக்கிறவங்க மட்டும்தானே இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த இடத்துல சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அரை பவுன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கலாம், 50 பவுன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கலாம். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் தங்கத்தை சேமிக்க முடியும். இப்போ இதுக்கான கால்குலேஷனும் அதற்கான டிப்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டு, இவங்களோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 15 பவுன். எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3 வருடம். இதையே நீங்களும் கண்டிப்பாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது உங்களுடைய வருமானத்தை ஒட்டி 1 பவுனாக இருக்கலாம், 10 பவுனாக இருக்கலாம், 5 பவுனாக இருக்கலாம். என்ன பவுனோ அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வருடத்தையும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 பவுன் வந்து ஒரு 3 வருஷத்தில் வாங்கணும்னு நினைக்கலாம். இதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கோல்டை சேவ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் நீங்கள் நினைச்ச அளவு தங்கத்தை சேமிக்க முடியும். இவங்களோடது 15 பவுன். அப்போ 3 வருஷத்தில் அவங்க 15 பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். 1 வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 பவுன். அப்போ தான் 3 வருஷத்தில் 15 பவுன் சேமிக்க முடியும். 5 பவுனுக்கு நம்ம எத்தனை கிராம் சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 × 8 8 கிராம் 1 பவுன் இல்லைங்களா? அப்போ 40 கிராம் சேமிக்கணும். அப்போ 1 வருஷத்தில் அவங்க எவ்வளோ பவுன் சேமிக்கணும்? 5 பவுனு 40 கிராம். கிராமில் சொல்லும்போது 40 கிராம். அப்போது 1 வருஷத்தில் அவங்க வந்து 40 கிராம் சேமிக்கணும் அப்படின்னா, 1 மாதத்தில் அவங்க எவ்வளோ சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம். கிட்டத்தட்ட 3.5 மில்லிகிராம் வரும். அதை வந்து நான் வந்து 4 கிராமாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்மளுக்கு வந்து 12 மாதங்கள் இருக்கும். அப்போது 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் 4 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா, எல்லா மாதமும் வாங்க முடியலனாலும் ஒரு 2 மாதங்களை விட்டுட்டு 10 மாதங்கள் கண்டிப்பாக 4 கிராம் வாங்கினாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிடலாம்னா 3 வருஷத்தில் 15 பவுன் சேமிக்க முடியும். சரி, இப்போது 4 கிராம் வாங்கணும் அப்படின்னா, அந்த 4 கிராம் வாங்குறதுக்கு 1 மாதத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து நான் பார்த்த அன்னைக்கு ரூ. 6,750. 1 கிராம் வந்து ரூ. 6,750. இப்போ கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குற வியூவர்ஸ் உங்களுடைய வருமானத்துக்கு உங்களால் எவ்வளோ வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்பப்போ கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தங்கத்தோட விலை வந்து இனிமேல் குறையும் அப்படிங்கிறது ஒரு 10% அப்படின்னா 90% பார்த்தீங்க அப்படின்னா விலை ஏறுறதுக்கு தானே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்க வந்து 3 வருஷம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து 1 கிராம் வந்து ரூ. 7,000 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனில் கொடுத்துருக்குறேன். அதாவது இப்போதைக்கு ரூ. 7,000 நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் உங்களுக்கு வந்து விலை ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான கால்குலேஷனை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து 7,000 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ 1 கிராம் வந்து ரூ. 7,000 அப்படின்னா 4 கிராம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 4 7 28 28,000 நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது ஒரு மாதம் அவங்க வந்து 4 கிராம் வாங்கணும் அப்படின்னா ரூ. 28,000 தேவைப்படுது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், வருமானமே 28,000 இருக்காதே, எப்படிங்க தங்கத்துக்கு மட்டும் 28,000 வந்து வாங்குறதுக்கு பணத்தை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து 3 வருஷத்தில் 15 பவுன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கூடுதலான வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அதை வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு மாதத்தில் ரூ. 28,000 ரூ. 30,000. அதாவது நம்ம வந்து அப்பப்போ ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, செய்கூலி சேதாரம், அப்புறம் வந்து வேஸ்டேஜ், டையிங் சார்ஜ் இப்படிலாம் போடும்பொழுது கண்டிப்பாக ரூ. 28,000 ரூ. 30,000 நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது 4 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு அப்படின்னு நான் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு விஷயமா அவங்க வந்து 3 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு தங்கம் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலாம், பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நகை சீட்டு வந்து போடலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு, அதாவது 11 மாதங்கள் கட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வாங்கலாம். அடுத்தது 5 ஒரு வருஷத்தில் 5 பவுன் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த மாதிரி நகை சீட்டு போடலாம். இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது நீங்கள் நகை சீட்டு போடணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ரூ. 25,000 ரூ. 30,000 வரைக்கும் வந்து நகை சீட்டு போடணும். இப்போ போடும்பொழுது பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள் போடுறீங்க அப்படின்னா ரூ. 3,30,000 நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செய்கூலி சேதாரங்கள் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து 5 பவுனை விட அதிகமாக நம்மளால் வாங்கிட முடியும். இது ஒரு ஆப்ஷன். இது வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நகை சீட்டு போட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நோ வேஸ்டேஜே இல்லாமல் 45 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வாங்கிட முடியும். அதாவது 5 பவுன்லேருந்து 5.5 பவுன் 5.25 பவுன் வரைக்கும் இதில் வாங்கிட முடியும் அப்படிங்கிறது தான். நகை சீட்டு போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து நம்ம வாங்கிக்க முடியும். இப்போது இதில் வந்து இந்த நகை சீட்டு போடுறதுக்கு நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்திலேருந்து கண்டிப்பாக 10லேருந்து 20% வந்து அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பணத்தை நம்ம வந்து நகை சீட்டாக கட்ட முடியும். அது இல்லாமல் கோல்டு சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காயினாக உங்களுக்கு தேவைப்படுதா, ஜுவல்லரியாக தேவைப்படுதா, டிஜிகோல்டோ அல்லது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ணுறது, இது வந்து உங்களோட ஆப்ஷன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கோல்டு வந்து தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சேவிங்கை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு 4 கிராம் வாங்குறதுக்கான பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற மணி சேவிங்கை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மணி சேவிங் டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம்லேருந்து ஒரு 10,000 கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. கூடுதல் வருமானம் இருக்கிறவங்களால தான் 5 பவுன் வந்து ஒரு வருஷத்தில் வாங்க முடியும்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதனால் வருமானத்துலேருந்து ஒரு 10,000 எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணி ஒரு 3,000 சேமிங்க. மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே மாதம் நான் வந்து நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 10 ரூபாயா சேமிக்கிறது, 50 ரூபா சேமிக்கிறது, 100 ரூபா சேமிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வேல வந்து எப்படி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 3,000 சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்லறை காசுகளை அப்பப்போ நம்ம கையில் கிடைக்கிறத போட்டு வச்சு அதில் ஒரு 1000 சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து வீக்லி சேவிங். நம்ம எப்போவுமே வந்து பட்ஜெட் போட்டு தான் நம்ம செலவுகளை பண்ணுவோம். அப்படி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும் பொழுது வாரம் ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு 2,000 ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா அதில் இருந்து ஒரு 200 300 அது மாதிரி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 1000 சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மந்த்லி சேவிங் அப்படிங்கிறது மாத செலவுகள் இருக்குது இல்லைங்களா, கிராசரி வாங்குறது, பால் வாங்குறது, அப்புறம் வந்து இபி பில் கட்டுறது, இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதிலேருந்து கொஞ்சம் ஒரு 5,000 சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் கேட்கலாம், மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து எப்படிங்க 5,000 சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக 5 பவுன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதலான வருமானம் இருக்கும். கண்டிப்பாக மணி சேவிங் சேலஞ்சில் இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போது கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து இந்த மணி சேவிங் டிப்ஸில் கிடைக்குதுன்னா 20,000 கிடைச்சிருக்கு. இந்த 20,000 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நகை சீட்டாக போட்டுக்கலாம். நகை சீட்டாக நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை கிடைக்குது இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு பிடிச்ச கடையில் எங்கே வந்து கோல்டு வந்து நீங்கள் சீட்டு கட்டும் பொழுது கோல்டாக வரவு வைக்கிறாங்களோ, அதுவும் இல்லாமல் அதில் உங்களுக்கு தேவைப்படுற தங்கத்தை வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்களோ அந்த கடைகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நகை சீட்டு ஒரு 20,000 போட்டுருங்க. அடுத்தது வந்து இது இல்லாமல் கூடுதலாக தங்கத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி கண்டிப்பாக ஒரு 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் காயினாக கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லி 100 ரூபாயிலேருந்து நம்ம தங்கம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு நாளைக்கு 200 வாங்க முடியுது, ஒரு நாளைக்கு 300 வாங்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்சய திதி அன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் எவ்வளோ உங்களால் வாங்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வாங்குங்க. அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ வந்து தீபாவளி வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்குமே வந்து நம்ம வீட்டில் வந்து தங்கம் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஃபேமிலியில் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வரும். இப்போ வந்து பர்த்டே கொண்டாடுவோம், வெட்டிங் டே கொண்டாடுவோம், வேறு ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நாளுக்காகவும் நம்ம வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் கூடுதலான தங்கத்தை சேமிக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாதிரியான சேமிப்புகள் அப்படிங்கிறது பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இன்கமில் வந்து இன்க்ரீஸ்
ஆகுது அப்படின்னா, அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் தங்கம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து இயர்லி போனஸ் வந்து கிடைக்கும். அந்த போனஸில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கமாக வாங்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது வந்து கூடுதலாக ஏதாவது வருமானம் வருது. ஒரு சிலருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது, அல்லது வந்து சம்பளத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடலாம். அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய வருமானம் வந்து கம்மியா இருக்குன்னு தோணுதுன்னா, நீங்க என்னன்னா 2வது வருமானம் வருவதற்கான நீங்க ஏற்பாடுகள பண்ணணும். ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றதோ, அல்லது ஸ்மால் பிசினஸ் பண்றதோ, இந்த மாதிரி பண்ணி, அதில கிடைக்கக்கூடிய பணத்த வச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து தங்கத்த வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா எல்லாராலயும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா, இந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து டார்கெட் உங்க வருமானத்துக்கு என்ன வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயங்கள் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.